அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எல்லா தடைகள் மேல் அசைவாடுமே, எல்லா குறைகள் மேல் அசைவாடுமே, உலர்ந்த எலும்புக்குள் உயிர் தந்தீரே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தை அனுப்பி விடுதலை கொடுக்கிறவர், உயிர்ப்பிக்கிறவர், உலர்ந்து போன காய்ந்து போன எலும்புகள் பள்ளத்தாக்கிலே ஆவியானவர் நம்முடைய தாசனை அனுப்பி இது உயிரடைய குடும்பம் தீர்க்கதரிசனம் உரைத்து நடந்து தெரிவித்து சொல்லும் போது அல்லேலூயா, பள்ளத்தாக்கிலே இரைச்சல் உண்டாகி தேனீகளாய் காலூன்றி உயிர் திறந்த வைத்தியரே, நாளில் நம்முடைய வார்த்தை அனுப்பி வார்த்தைகளை கேட்கும் பொழுது உலர்ந்து போய் சோர்ந்து போயிருக்க ஜீவனற்று இருக்கிற ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்க முடியாது, விசுவாசம் நம்பிக்கை பெருக பண்ண முடியாது. ஆவியானபடியே நம்முடைய ஆளுகை உண்டாவதாக. எல்லா குறைவுகள் மேல் நீ ரசைவாடுங்க. பவுலும் சிலாவும் பாடும்போது சிறைச்சாலையில அசைவாடு எல்லா கட்டுகள் தடைகளை உடைத்து நீ வெளிப்பட்டீங்க. நாளில் நீ ரெண்டவரே இல்லை தாழ்த்து விட்டு கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க முற்றிலும் ஆட்கொள்ளுங்க. நாம் மாத்திரம் பயன்படுத்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் போக நல்ல பிதாவே. ஒன்று சாமுவேல் 7வது அதிகாரம் நாம் வாசி கேட்ட பகுதியில 2 சந்ததியை நாம் பார்க்கிறோம். ஒன்று இஸ்ரவேல் பிள்ளைகள், ஆமென். இன்னொன்னு யாரு? பெலிஸ்தியர். பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தர் யாரு? ஒரு ராட்சசன் மாதிரி ஒருத்தன் தானே, எல்லாரையும் பயங்கர அடித்தானே, கோலியாத். பயங்கர ஹைட்டு, வருமா ஒரு யாராவது ஒருத்தர் என்னட்ட மோத முடியுமா அப்படி சொல்லி நம்மளை மிரட்டுகிற, நம்மளை கலங்கடிக்கிற ஒரு கூட்டம், பெலிஸ்திய கூட்டம். அல்லேலூயா. முரட்டாட்டம் உள்ள அந்த சந்ததி படையெடுத்து வந்துச்சுன்னா ஒரு ஆளுக்கு நம்ம ஆட்கள் தாக்கு பிடிக்க மாட்டாங்க, பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. படையெடுத்து வந்து அப்படி இருக்கும், பயந்து நடுங்கி போயிருக்கக்கூடிய இருப்பாங்க. நம்மளுக்கும் ஆண்டவர் அருமையான பெயரை கொடுத்திருக்கிறார், இஸ்ரவேல். நான் உன்னை எப்படி மறப்பேன், தெரிந்து கொள்ளப்பட்ட என் ஜனமே, எப்படி கைவிடுவேன், சிறுபூச்சியே பயப்படாதே அப்படின்னு சொல்றாரு. ஆனா இஸ்ரவேல் எப்படி இருப்பாங்க? பயந்து நடுங்கி புலர்ந்து கொண்டிருந்தார்கள். 2ஆம் வசனம் சொல்கிறது, 20 வருஷம் அங்கே இருந்து இஸ்ரவேல் குடும்பத்தவர் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். என்ன புலம்பு? ஆண்டவரே உமக்கு பிரியமா வாழ முடியலையே, செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து, ஆனாலும் ஆண்டவரேன்னு சொல்லி புலம்பிக் கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. அப்பொழுது 3ஆம் வசனத்துல சாமுவேல் சொல்றாரு, சாமுவேல் யாரு? தீர்க்கதரிசி. அவர் நியாயம் விசாரிக்கிறவர், தேவனுடைய வாயா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நாட்கள்ல பிரச்சனை யார் நியாயந்திருக்கணும்? சாமுவேல் தீர்க்கதரிசி தான். அல்லேலூயா. இஸ்ரவேலிலே ராஜாக்கள் உருவாக்க முன்னாடி யார் ராஜாவா இருந்தா? நியாயம் விசாரிக்கிறவரா இருந்தாங்க, சாமுவேல் யாஜக். அல்லேலூயா. 3வது வருஷம் சொல்கிறது, அப்போது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அஸ்தரோதுங்கிறது என்னது? ஒரு தேவதைய. அல்லேலூயா. அந்நிய தேவர்களையும் தேவதைகளையும் தேவர்களையும் அல்லேலூயா விலக்கி போட்டு உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி
அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள், அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பெலிஸ்தருடைய கைகளுக்கு நீங்களாக்கி விடணும். நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யணும். ஆமென். அல்லேலூயா. நான் நோய்க்கும் பார்ப்பேன், அல்லேலூயா. கைக்கும் பார்ப்பேன். நமக்கு 2-3 வழி கொடுக்கப்படல. அல்லேலூயா. ஒரே வழிதான் அல்லேலூயா. கொடுக்கப்பட்டது. நான் வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன், என்னை எல்லாமும் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. முடித்தவர், நம்மளை தேடி வந்தவர், உயிரோடு இருந்தவர் ஒருவரே, அவர் தான் இயேசு. நாம் ஆராதிக்கிறேன் சர்வ வளமுள்ள தேவன். ஆமென். நம்மளை படைத்தவர், வானங்களை பூமி உண்டாக்கியவர், வார்த்தைகளை சுத்தித்தவர். ஸ்தோத்திரம். அந்த தெய்வம் ஒருவரே நீங்கள் ஆராதனை செய்யுங்கள், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகாலையும் 4 வசனம் தெரிகிறது. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். அல்லேலூயா. 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 அப்பொழுது ஆண்டவருடைய பிள்ளை சாமுவேல் என்ன பண்றாரு? இஸ்ரவேல் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள், ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கும்படியாக எல்லாரும் வாங்க. நம்ம என்ன சொல்றோம்? எல்லாரும் ஒருமுனைப்பட்டு வாங்க, உபவாச கூட்டத்துக்கு வாங்க, அதிகாலை ஜெபத்துக்கு வாங்கன்னு சொல்றோம்ல. இப்படி ஆமா. ஊழியக்காரர் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் ஒன்னா சேருங்கப்பா, நம்ம எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்வதற்காக, ஆராதனை செய்வதற்காக, நம்மளை அர்ப்பணிப்பதற்காக கூட்டம் கூடும்போது பின்னால யார் வரட்டுவா? ஊழியத்துக்கு போகும்போது, ஜெப கூட்டத்துக்கு போகும்போது, ஜெபத்துல கலந்து கொள்ள நினைக்கும் போது பின்னால யார் வருவா? 6 வசனத்தை பாருங்க. அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சன்னதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது யார் வந்தா? இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்து பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தியர் அதிபதிகள் கேள்விப்பட்ட போது இவங்க கூடி இந்த மாதிரி உபவாசம் பண்றாங்க, இந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்துல கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தோம்னு சொல்லி அர்ப்பணித்தாங்க. ஆண்டவருடைய சமூகத்துல நம் மனம் திரும்பி தேவனையை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் யார் பின்னால வரட்ட ஆரம்பிக்க? இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி இருக்கிறதை பெலிஸ்தர் கேள்விப்பட்டு, பெலிஸ்தர் ராட்சசர்கள், அரக்க குணம் உள்ளவர்கள், நமக்கு விரோதமா எழும்புகிற அந்த அல்லேலூயா பெலிஸ்த கூட்டங்கள் என்ன பண்ணுது? அதிபதிகள், பெலிஸ்தர் மற்ற இல்ல, அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அல்லேலூயா. நம்ம என்னைக்கெல்லாம் மனம் திரும்பி ஒழுங்கா ஜெபிச்சு ஆண்டவருடைய சமூகத்துல அல்லேலூயா நம்ம எழும்பி பிரகாசிக்க நினைக்கிறோமோ, ஆண்டவருடைய சமூகத்தினோட ஜெபத்துக்கு நேரம் கொடுக்க நினைக்கிறோமோ, ஜெப கூட்டங்களை கலந்து கொள்ள முடிவெடுக்கிறோமோ, நம்மளை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போதோ, இல்லைன்னா நம்ம ஜெப கூட்டங்களை கூட்டும் போதோ, அல்லேலூயா மிஸ்பாவிலே கூடியிருக்கிறதை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அல்லேலூயா. எதிர்த்து வந்தார்கள். இதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தர் நிமித்தம் பயப்பட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலையும் நான் நல்லா தானே போயிட்டு இருந்தேன். நம்ம பாவம் செஞ்சுட்டு இருக்கும் போது, உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் போது நமக்கு எதிராக வராதவங்க, நம்ம ஆண்டவருக்குள்ள வளர நினைக்கும் போது குடும்பத்துல இவ எதுக்கு அங்க ஜவான் ஓடிட்டு இருக்கிறா? அல்லேலூயா. இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வரும். அல்லேலூயா. கலங்கடிக்க பண்ணுவார்கள், நம்மளை பயமுறுத்த வருவார்கள். இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன பண்ணாங்க? பயந்தார்கள். அல்லேலூயா. பெலிஸ்தரின் நிமித்தம் பயந்தார்கள். பெலிஸ்தர் நிமித்தம் பயந்தார்கள். உடனே அவங்க என்ன பண்ணாங்க? தேவனுடைய மனுஷனாகிய சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாய் கர்த்தர் எங்களை பெலிஸ்தர் கைகளுக்கு நீங்களை ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் ஜெபிக்கிறீங்க. நம்மளோட சிலவங்க சொல்லுவாங்கல்ல, நல்லா ஜெபம் இருங்க சிஸ்டர், தொடர்ந்து ஜெபம் இருங்க, எங்களை விட்டுறாங்க, ஜெபத்துல தாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதே மாதிரி இந்த பிள்ளைங்க என்ன பண்றாங்க? பயந்து ஆண்டவரே எங்களுக்கு ஜெபித்து கொடுக்க தேவனுடைய மனுஷன் இடத்துல சொல்கிறார்கள்.
அல்லேலூயா. அப்பொழுது அல்லேலூயா. சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழியாக அருளச் செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் மறுமொழி அல்லேலூயா. அருளச் செய்து என்ன சொன்னாரு ஊழியக்கார மூலமா? அல்லேலூயா. சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பலியை பெலிஸ்தர் இஸ்ரவேல் செலுத்துகையில் மேல் யுத்தம் பெலிஸ்தர் பண்ண இஸ்ரவேல் மேல் நெருங்கினார்கள். யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடிமுழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளில் விளங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் எழுந்ததினால். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். ஆமென். இஸ்ரவேல் என்ன பண்ணாங்க? எல்லாம் யுத்தம் பண்ணாங்களா? இல்ல பண்ணல. தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தேவனை நோக்கி மனம் திரும்பினாங்க. ஆமென். பிரச்சனை பாடு வரும்போது தேவனுடைய மனுஷன் சொன்னாங்க. தேவனுடைய மனுஷன் எல்லாரும் ஒருமுகப்படுத்தி ஊழியத்தை கூட்டுறாரு. அது மாத்திரமல்ல, அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை சாமுவேல் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் மறுமொழியாக என்ன கொடுத்தாரு? அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு விரோதமாக பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி, இடி முழக்கத்தை விளங்க பண்ணி காது கிளீர மாதிரி இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக எந்தெந்த பிரச்சனைகள்லாம் வந்து நிக்குதோ எல்லாத்தையும் நோட் பண்ணிடுங்க. இது மலை மாதிரி இந்த பிரச்சனையா இருக்குது. இப்படி விரோதமா எழும்பி நிக்கிறாங்க. இப்படி என்ன மனமடிவாக்குறாங்க. என் பிரச்சனை மலை மாதிரி தெரியுது, எரிகோ கோட்டை மாதிரி தெரியுது, செங்கடல் மாதிரி தெரியுது. ஆண்டவர் அவர்கள் மேல் முழங்க பண்ணி மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி, அல்லேலூயா, உங்களுக்கு விரோதமாக எழும்புறவர்களுக்கு பயத்தை நடுக்கத்தை உண்டு பண்ணுவார். உன்னை தொட்டா அவன் செத்தான். அல்லேலூயா. கலங்கடித்தினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. ஒரு மரம் நல்லா இருக்குது, பச்சை பச்சைன்னு இருக்குது, பட்டு போச்சுன்னா இலை எப்படி விழும்? ஆடிக்கிட்டே கீழே விழும். ஒண்ணு இல்லாம கரிஞ்சு போயிடும். உனக்கு விரோதமா இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் கரிஞ்சு போயிடும், பட்டு விழுந்துரும். அல்லேலூயா. 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 அப்பொழுது இஸ்ரவேல் மிஸ்பாவில் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்தாரியும் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். அல்லேலூயா. பட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம அடிக்கிட்டு எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஒரு பெரிய பச்சை பச்சைன்னு இருக்கிற அடர்த்தியான ஒரு மரத்தை நம்மளால பிடுங்க முடியாது. காஞ்சி பட்டு போய் இருக்கிறத ஈஸியா ஆட்டு கீழே தெரிஞ்சிடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியாக இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். நம்ம ஜெயம் பிறகு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்றாரு? பட்டு போக்க பண்ணிருக்காரு. ஒரு பாம்பு நம்மகிட்ட சீறி நிக்குது, அது தலைய மிதிச்சதுக்கு அப்புறம் வால் மாத்திரம் ஆடிட்டு இருக்கும்போது நமக்கு அடிக்க ஈஸி தானே? அல்லேலூயா. அதோடைய மூத்தத்தை, அதோட வீரியத்தை, தலைய நசுக்கப்பட்டு இருக்கிற பிசாச ஆண்டவர் நம்ம கையில கொடுத்து துரத்து அப்படிங்கிறார். அல்லேலூயா. பல் புடுங்கப்பட்ட பாம்பு, அதை அடிக்க நம்மளால முடியாதா? இப்படியாக பட்டு போக பண்ணி கர்த்தர் நம்ம கையில கொடுத்து அதை முறியடித்து ஜெயிக்க வைக்கிறார். அப்பொழுது சாமுவேல் 12ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்வாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதுக்கு எபினேசர் என்று பெயரிட்டார். ஆமென். எபினேசர் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. 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 நம்ம பாட்டு படிக்கிறோம், அந்த பாட்டுக்கு அர்த்தம் என்னது? எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி செய்தீரேன்னு சொல்றோம். அல்லேலூயா. மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று சொன்னார். அப்ப எபினேசர் என்றா என்ன அர்த்தம்? இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. இம்மட்டும் உதவி செய்தவர் இனியும் செய்வாரா செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேர் என்ன உண்டு? எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசரே இதுவரை எங்களுக்கு உதவி செய்தார். இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையில் வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள்.
மறுபடி பட்டு போன உயிரற்ற இந்த பிசாசின் கிரியைகள் நம்மளை துரத்த முடியல, பாவத்துல சாபத்துல அடிமையாக்க நம்மள முடியல, அதை தாழ்த்தப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேல் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். எழும்பி நமக்கு எதிராக நிற்க கூட முடியாது, அப்படியாக தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேல் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாக இருந்தது. பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையிலிருந்து, பெலிஸ்தர் ஏற்கனவே நம்ம கையில இருந்து புடிங்கிட்டு போன சுகம், சந்தோஷம், ஆசீர்வாதம், மேன்மையெல்லாம் நம்ம இருந்து புடிங்கிட்டு போன பிசாசு என்ன பண்ணும்? நம்ம இதெல்லாம் இழந்து போயிருக்கிறோம். மேன்மை இழந்து போய் நிக்கிறோமா? பொருளாதாரத்துல நம்ம இருந்து ஆசீர்வாதம், மேன்மைகள்லாம் வஞ்சிக்கப்பட்டு எல்லாத்தையும் இழந்து போய் நிக்கிறோமா? சரீரத்துல சுகம், பலனத்தெல்லாம் இழந்து போய் நிக்கிறோமா? எல்லாவற்றையும் இந்த பெலிஸ்தர் இஸ்ரவேல்ட்ட இருந்து என்னெல்லாம் பிடித்திருந்தானோ, பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையிலே 14 வருஷத்தை வாசிங்க. பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவக்கி காத் மட்டுமுள்ள பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. அவைகளையும் அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேல் பெலிஸ்தர் கையில இராதபடிக்கு விடுவித்துக் கொண்டார்கள். இஸ்ரவேலுக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நம்ம எதெல்லாம் இழந்து போனோமோ, அல்லேலூயா, எக்ரோன் காத் மட்டும் எல்லா பட்டணங்களையும் மறுபடியும் திருப்பி கொண்டார்கள். எல்லாம் நம்ம கைவிட்டு போனதெல்லாம் திரும்பி வர இரட்டிப்பாக ஆண்டவர் கிரியை செய்து, அல்லேலூயா, இழந்து போன சுகத்தையும் சமாதானத்தையும் திரும்பி வர செய்ய ஒரே ஒரு காரியம் பண்ணிட்டாங்க. பிரச்சனை வரும்போது பயந்து நடுங்கி ஊழியக்காரன் போய் சொன்னாங்க. ஊழியக்காரன் ஜெப கூட்டத்தை சொன்னாரு, நம்ம எல்லாரும் கூடி இந்த இடத்துல ஜெபிப்போம் வாங்க. அல்லேலூயா. ஜெபித்தார்கள். ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்த இடத்துல என்ன நடந்துச்சு? அப்போஸ்தலர் நாட்கள்ல ஆவியானவர் பலத்த சத்தத்தோடு இறங்கினார். எல்லாரும் நிரப்பப்பட்டார்கள். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் இன்னைக்கு அல்லேலூயா. மிஸ்பாவிலே அல்லேலூயா கூடி வர செய்தார். இன்னைக்கு கூட நம்ம வீடுகள்ல ஜெப கூட்டங்களை வைக்க தீர்மானம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது எதிர்ப்புகள் வரும், பிரச்சனைகள் வரும், பெலிஸ்தர்கள் வருவார்கள். ஆண்டுடைய சமூகத்துல முழுவதோடு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அல்லேலூயா, கர்த்தர் அவர்களை கலங்கடிப்பார். அல்லேலூயா. உனக்கு எதிராக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம கூடுறோமோ, ஒருமனப்படுறோமோ, அதுக்கு விரோதமாக பெலிஸ்தர் எழும்பி வருவான். அல்லேலூயா. ஆண்டவர் பட்டு கலங்கடிப்பார், இடி முழக்கலை கொண்டு வந்து நடுங்க வைப்பார். அல்லேலூயா. பெரியவர். அல்லேலூயா. எபெனேசர் இதுவரை உதவி செய்தார் என்று சொல்லி அவரை துதிக்க வைப்பார், பாட வைப்பார். இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடியும் திரும்ப பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடு இருக்க கர்த்தர் கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் இந்த நாளிலே ஜீவனோடு இருக்கிறார். நாம் ஆராதிக்க தேவன் பெரியவர். அல்லேலூயா. எபினேசரே, எபினேசரே, இதுவரை எபினேசரே, எபினேசரே, இதுவரை இதுவரையில் உள்ளத்தோடு ஆராதித்தேன், முழு பலத்தோடு ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. நேற்று தினத்துல ஆண்டவர் என்னை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு, ஒரு ஜெப கூட்டம், வீட்டு ஜெப கூட்டத்துல அவங்க நல்லா இருந்தவங்க திடீர்னு எல்லாத்தையும் இழந்து ரொம்ப நெருக்கம், நண்பர்கள், சொந்த உறவினர்கள் சத்துருக்களா மாறிட்டாங்க, கலங்கடித்து இருந்தாங்க, பயந்து போயிருந்தாங்க. அவங்க அந்த ஊழியக்காரங்க கிட்ட, ஐயா எங்க வீட்டுல ஜெப கூட்டம் வைங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அந்த சகோதரி எனக்கு போன் பண்ணி, பிரதர் நீங்க நாளைக்கு வர முடியுமான்னு கேட்கும்போது அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது அந்த வார்த்தையை கொடுத்தாரு. அல்லேலூயா. பிள்ளைகள்கிட்ட போய் அவங்க முறையிட்டு ஜெபத்தை கூட்டும் பொழுது கர்த்தர் அந்த வார்த்தை கொடுத்தார். இதுவரை உதவி செய்தவர் நம்ம உதவி செய்தவர் இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது எப்பேற்பட்ட மலை போன்ற பிரச்சனைகளும் கோலியாத்களும், அல்லேலூயா, அல்லேலூயா, உம்மாலே ஒரு சேனைக்கு பாய்ந்த மதுரை தாண்டி போல, அல்லேலூயா, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்பட்ட பெரிய ஆண்டவர் வரும்பொழுது எல்லா மலைகளும் மெழுகு போல உருகும், பிரச்சனைகள் மெழுகு போல உருகும், இழந்து போன எல்லா சுகம் ஆரோக்கிய திரும்ப கிடைக்கும். கர்த்தர் அப்படியாக அற்புதத்தை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் தாழ்த்தி முழு இதயத்தோடு ஆண்டவர் நோக்குவோம். பிரச்சனைகள் வரும்போது நாம் ஒருமனப்படுவோம், தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியப்படுவோம்.
இந்த 2 நாட்கள்ல, இந்த சாம்பல் 11 கிழமை இந்த நாட்கள்ல அல்லேலூயா தேவனுடைய சமூகத்தில் நம்ம கூடி வரும்பொழுது அல்லேலூயா கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். உபவாசம், கண்ணீர், ஜெபங்கள், ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தும் பொழுது தேவன் எழுந்தருளுவார். நம்முடைய மண்டாட்டுகள், ஜெபங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் கேட்கப்படும். கர்த்தர் இப்படியாக அற்புதங்கள் செய்ய வல்லவரா இருக்கிறார். எபினேசர் இதுவரை உதவி செய்தார். அல்லேலூயா அந்த அவர் இனிமேல் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போமா? ஆமென். ஸ்தோத்திரம். அனிமரிக்கா ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறப்பா, அப்பாவை சூத்திரிக்கிறப்பா அந்த காலவேளையில ஏசுப்பா நல்ல மன்னாவை என் தேவனாய்க்கு எங்களுக்கு கொடுத்திரே ஆண்டவரே அதை சூத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே எனக்கு சோத்திரப்பா ஆண்டவரே இருக்கும் செய்கிறவரே, ஆண்டவரே பெரிய பெரிய காரியங்களை செய்கிறவரே சோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலங்களில் ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்களை எதிர்த்து வருகிற பொல்லாத ஆவிகள் ஹல்லேலூயா சோத்திரம் எங்களை ஒன்றும் செய்ய முடியாவிட்டாலும் ஆண்டவரே சோத்திரப்பா எங்கள் செவருக்கும் ஆண்டவரே உள்ள ஊழியர்களுக்கும் தடை செய்து கொண்டிருக்கிற எல்லா சத்துருடைய எல்லா சைத்திட்டங்களையும் என் தேவனாயகத்தை நிர்மூலமாக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் முன்னேற முடியாதபடி, ஆண்டவரை செபிக்க முடியாதபடி, உபவாசிக்க முடியாதபடி, ஆண்டவரே எங்கள் ஊழியர்களை செய்ய முடியாதபடி ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே எல்லா தடை பண்ணி கொண்டு ஊழியத்தை தடை செய்கிற எல்லா அசுத்த வல்லவர்கள் இயேசுவின் நாமத்தில் ஒழிந்து போவதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். நண்பர்களை ஜெபத்தின் மூலம் நாங்கள் ஆராதிக்கவும் ஜெபிக்கும் வேதத்தை தியானிக்கும் நீர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரை எங்களை பயன்படுத்தி கொண்டதற்காக, மற்றவர்களுக்காக எங்களை பயன்படுத்தி கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் குடும்பத்திற்கு ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்தும். தொடர்ந்து செய்தி கொடுக்கிற தாசர்களை ஆண்டவரையும் இன்னும் நன்மையை பயன்படுத்தும். ஆண்டவரே என்பதனை பயன்படுத்தும் இன்னும் ஆண்டவரே செய்தி கொடுக்கிற மரியாதை மற்றும் ஆண்டவரை அனைவரையும் நீர் பயன்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவர் நெட்வொர்க்கை தடை செய்கிற, ஜபத்தை தடை செய்கிற, ஆராதனை தடை செய்கிற, வேத வசனத்தை கேட்கக்கூடாதபடி தடை செய்கிற எல்லா பிசாசின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் ஒழிந்து போனதாக ஆண்டவரே இந்த அதிகாலை நேரம் எங்களுக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆத்மாவுக்கு கேட்ட உணவை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து தாசர்களை எல்லாமே பயன்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரே சோத்திரிக்கிறப்பா, அப்பாவை நன்றியோடு கூட துதிக்கிறப்பா ஆண்டவரே கர்த்தாவே ஹல்லேலூயா சோத்திரம். இந்த காலவேளையில ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த நல்ல மனாவுக்காய், எங்களை உற்சாகப்படுத்தின மகனுக்காக நாங்கள் அதிகமாய் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா எதிர்த்து வருகிறதான பொல்லாத சத்துரை முறியடிக்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அவனை முறியடிக்க முந்தி கட்ட என் தேவநாயகத்தில் உதவி செய்யுங்க. மகனை எங்கெல்லாம் அழைத்து கொண்டு போகிறீரோ அங்கெல்லாம் விடுதலையும் வெற்றியும் நீர் கொடுத்து வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிற அவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகள் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு நல்ல தாளந்துகளை கொடுத்து வருகிறீரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம். மகள் ஆண்டவரே கர்த்தாவே எங்க மகள் சொன்னவன் நம்ம காலையில சொன்னது ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா சோத்திரம் மகளையும் மகனையும் என் தேவ ஊழியத்துல ஆண்டவரே நீர் எடுத்து பயன்படுத்தி வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சோத்திர பிறவர்களோடும் அதிகாரிகளோடும் அமரச் செய்கிற தேவன் ஆண்டவரே பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்க. தன்னுடைய தாயும் தகப்பனை போல ஆண்டவரே ஊழியத்துல ஏசப்பா அவர்கள் முந்திக்கொள்ள கிருபை செய்ய உலக வேலைகள் வேண்டாம் ஆண்டவரே, உங்க ஊழியம் போதும் ஆண்டவரே. அந்த மும்பை பட்டணத்துல என் தேவன் குடும்பமாய் ஆண்டவரே கர்த்தாவை எடுத்து பிரயோஜனப்படுத்தி வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அந்த இடத்துல பெரிய காரியங்கள் மக்கள் மூலியமாய் நீ செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்கு எந்த வியாதியும் வராதபடி ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் நீர் மாற்றி தர கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்கு கொடுத்த வாஞ்சைக்காய், வைராகியத்துக்காய், கர்த்தருக்காய் எதையாயிலும் ஒன்றை செய்வோம் என்று ஏசப்பா எடுத்த முயற்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா சோத்திரிக்கிறப்பா சோத்திர கஷ்டப்படுகிற கண்ணீர் வடிக்கிற ஆண்டவரே குடும்பங்களுக்காக அதிகமாய் சிரிக்க அநேக இடங்களுக்கு ஆண்டவரே மகனை கொண்டு போய் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவரை நீ செய்ய போற கிருபைக்காய் சோத்திரம். எலியாவின் தேவன் மகனுடைய தேவன் ஆண்டவரே பெரிய காரியங்கள் மகன் மூலியமா நீ செய்ய போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மகன் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்கள் மத்தியில வந்து கர்த்தாவின் செய்தி சொல்லும் பொழுது எங்களோட பாரங்கள், எங்கள் கவலைகள் ஆண்டவரே எங்களுடைய எல்லா எதிர்ப்பின் சக்திகளை முறியடித்து ஆண்டவரே எங்களுக்கு வெற்றியும் ஒரு நல்ல ஒரு சமாதானத்தையும் நல்ல ஒரு தைரியத்தையும் நீர் கொடுத்து வருகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மகன் எடுத்து பயன்படுத்தி வரீங்க அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கம்பெனி ஆசீர்வதிங்க ஏசப்பா, கம்பெனில வேலை செய்யற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. சூத்திரம் கம்பெனிக்கு நல்ல ஒரு ஆர்டர் கிடைக்க நல்ல ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவரே சூத்திரம். ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதத்தை மகனுக்கு இந்த பூமியில கொடுத்து ஆண்டவரே மகனை உயர்த்தும்படியாய் அநேக ஜனங்களை கர்த்தர் சமூகத்துல கொண்டு போய் சேர்க்கும்படியா இந்த கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பரிசுத்தப்படுத்துங்க, பாதுகாத்துக்களை குடும்பம் முழுவதையும் கர்த்தாவே சத்துருடைய வேடனுடைய கண்ணுக்கு தப்பிட்டு ஆண்டவரே சிக்கிடாதபடி வேலை எடுத்து
காத்துக்கொள்ளும்படியா நாங்க செபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் தேவனாய கர்த்தர் மகனுடைய ஆண்டவரே வார்த்தைகளை கேட்க தகுந்த கிருபை செய்திருக்கிறபடியாக சோத்திரிக்கிறோம். எங்கள் மேல் வைத்த அன்புக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அதில் சோத்திரிக்கிறப்பா, சோத்திரப்பா மகன் மேல் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக நாங்கள் செபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எங்கள் மத்தியில் ஊழி செய்கிறது அது பெரிய ஒரு வெற்றியும் விடுதலையும் ஆசீர்வாதமாய் மாற்ற கிருபை செய்து போற வரியா நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு செபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை கேட்டு பிரதரோட குடும்பத்தையும் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்த தேவன் இனியும் அன்பின் காலை ஜெபக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் பிரதருடைய குடும்பத்திற்கும் கர்த்தர் நல்ல வினேசராயிருந்து நம்மை நடத்தி ஆசீர்வதித்து நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் முறியடிக்க போறதற்காக இருந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்து நம்ம சமாதானமாய் வாழ கர்த்தர் நம்ம அவருக்கு உதவி செய்ய போற தெய்வக்காக கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்ய போற தெய்வக்காக எல்லாரும் சோத்திரம் செலுத்துவோம். சோத்திரம் 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 சோத்திரம். தொடர்ந்து ராங்கிமதற்காக குடும்பத்துக்காக மகளும் மகனும் கூட சேர்ந்து செய்கிற ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக தொடர்ந்து தனிப்பட்ட ஜெபத்திலையும் குடும்ப ஜெபத்திலையும் நீங்க அதிகமாக ஜெபிக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்ற வாலிப பிரார்த்தனை மகள் கர்த்தருக்கென்று வைராக்கியம் மேலும் இருக்கிற மகளை சத்துரு தொடாதபடி கர்த்தர் பாதுகாத்து இன்னும் ஊழியத்தில் அற்புதமா அதிசயமாய் மகளை கொண்டு தேவன் பலத்த காரியங்களை செய்ய முடியாது நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் இதிலும் பிரதான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து ஆசீர்வதித்து நடத்துவார். கர்த்தர் தாமே அப்படியா நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கரவாதே. ஆமென், ஆமென்.